இந்த 3 ரிலேஷனையும் ஏரோ டயக்ராம் மூலமாக வெரிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏரோ டயக்ராமில் எடுத்துக்கிற முன்னாடி ஒரு ரிலேஷனை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஏ கமா ஏ, ஏ கமா பி, ஏ கமா சி, பி கமா ஏ, பி கமா பி, பி கமா சி, சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சி. இந்த ரிலேஷன் வந்துட்டு ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக நம்ம வெரிஃபை பண்ணோன்னா ஏ எலமெண்ட் ஏக்கே நமக்கு ரிலேஷன் ஆச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ். இதில் ஏ கமா ஏ இருக்குது. அதே மாதிரி பி வந்து பிகே ரிலேஷனாக இருக்கணும், சி வந்து சிகே ரிலேஷனாக இருக்கணும். இது எல்லா பேருமே இதில் இருக்குமா? ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி. அப்போது ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியும். இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக இருக்குது. அதே மாதிரி சிமெட்ரிக்கை வெரிஃபை பண்ணலாம். சிமெட்ரிக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ வந்து நமக்கு பி ரிலேஷனாக, ஏ வந்து பிக்கு ரிலேஷன் ஆச்சுன்னா அதே பி வந்து ஏக்கு ரிலேட்டட் ஆகணும். பாருங்கள், ஏ கமா பி இதில் இருக்குது, பி கமா ஏவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒருவேளை ஏ கமா சி, ஏ வந்து சிக்கு ரிலேஷன் அமைதுன்னு வச்சுக்கோங்க, சி வந்து ஏக்கு ரிலேஷனாக மாறணும். ஏபி பிஏ, அது மாதிரி ஏசி சிஏ ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இங்கே ஏவுக்கு சி ரிலேஷன், இங்கே சிக்கு ஏ ரிலேஷன். அது மாதிரி அமையும் பொழுது அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இது புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வாங்க ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, ஏ வந்து பிக்கு ரிலேட்டட் ஆகுது, பி வந்து சிக்கு ரிலேட்டட் ஆகுது. அதாவது ஏ கமா பி, பி கமா சி. டைரெக்டாக ஏ வந்து டைரெக்டாக சிக்கு ரிலேஷனாக அமைஞ்சிச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். இந்த 3 பேர் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏ கமா பி இங்கே இருக்குது, அடுத்து பி கமா சியும் இருக்குது, ஏலேருந்து சிக்கு டைரெக்டாகவும் ரிலேஷன் இருக்குது. அப்படி அமையும் பொழுது அதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3யும் சேர்ந்து ஒரு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லுவோம். அப்போது இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.